இந்த செல்ஃபி எடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க அதுதான் அவங்க வாழ்க்கையில் கடைசி செல்ஃபி அப்படின்னு. அகமதாபாத்திலிருந்து நேற்று மதியம் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் டேக் ஆஃப் ஆன ஒரு சில நொடிகளில் விபத்தில் சிக்கி அருகில் இருந்த மருத்துவமனை விடுதியில் விழுந்து நொறுங்கிய நிலையில் விமானத்தில் பயணித்த 242 பேர்ல 241 பேர் உடல் கருகி கொடூரமா உயிரிழந்தாங்க. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் இந்த விமானத்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதும் விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த செல்ஃபியே கடைசி செல்ஃபியா மாறிய சோக கதையும் வெளியே வந்திருக்கு. அகமதாபாத்ல விமானத்துல மனைவி மற்றும் தன்னுடைய 3 குழந்தைகளோடு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரான பிரதீப் ஜோஷி அந்த விமானத்துல ஏறார். குடும்பத்தோட லண்டனுக்கு போய் அங்கேயே வீடு வாங்கி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற திட்டத்தோட தான் விமானத்துல ஏறி இருக்கார். லண்டன்ல நல்ல லைஃப் ஸ்டைல்ல வாழணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தை இந்தியாவிலேயே விட்டுட்டு கிட்டத்தட்ட 6 வருஷமா தனியா லண்டன்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பணம் சேர்த்திருக்கிறாரு பிரதீப் ஜோஷி. கணவரோட கடின உழைப்பின் பலனாக லண்டன் சென்று செட்டில் ஆவதற்கு ஏதுவாக தன்னுடைய மருத்துவ பணியையும் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அவருடைய மனைவி. இப்படி எல்லாமே கைகூடி வந்தப்பதான் அவங்களுடைய 2 மகன்கள் மற்றும் 1 மகள் அப்படின்னு அவங்க 3 பேரையும் தனியா ஒரு சீட்ல உட்கார வச்சுட்டு தம்பதிகள் தன்னுடைய இருக்கையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி, ஒரு லாஸ்ட் மெமரியா இருக்கட்டும், அதாவது இந்தியால இருந்து கிளம்ப போறோம், இந்தியால ஒரு லாஸ்ட் மெமரியா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க எடுத்த அந்த லாஸ்ட் செல்ஃபி தான் அவங்க வாழ்க்கையினுடைய கடைசி புகைப்படமாகவும் மாறிடுச்சு. டேக் ஆஃப் ஆன உடனேயே விமானம் கீழே விழுந்ததுல பிரதாப் ஜோஷியின் குடும்பமே மொத்தமாக கருகி காற்றோடு கலந்து விட்டது. இவங்களை பற்றிய தகவல்கள் சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி இப்ப பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.